ஹாய் ஃப்ரெண்ட், நான் தான் உங்கள் லட்சுமி பேசுகிறேன். இப்போ கம்பெனியில் வேலை செய்கிற பசங்களை பற்றி பேச போகிறேன். தயவு செஞ்சு கம்பெனியில் வேலை செய்கிற பசங்க, கடையில் வேலை செய்கிற பசங்க, படிக்கிற பசங்க, இவங்க எல்லாருக்கிட்டேயும் நான் ஒன்று கேட்குறேன். முக்கால்வாசி இந்த கம்பெனியில் வேலை செய்கிற பசங்க தான் ரொம்ப ஏமாறுறாங்க, வாழ்க்கையே தொலைச்சிட்றாங்க. அதனால் கம்பெனியில் வேலை செய்கிற பசங்களுக்கு எல்லாருக்கும் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, இப்போ ரெண்டாக போட போகிறேன். ஃபஸ்ட்டு பாகம் பாருங்கள், ரெண்டாவது பாகத்தையும் ஃபுல்லாக பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்துட்டு அடுத்தவங்களுக்கு இது பண்ணுங்கள், கட் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். கம்பெனியில் வேலை செய்கிற பசங்க ஈஸியாக ஏமாந்துடுறாங்க. ஏமாந்துட்டு அவங்க லைஃப்பையே தொலைச்சிட்றாங்க. முக்கால்வாசி கல்யாணம் ஆகாதவனோட கல்யாணம் ஆனவன் தான் ஏமாத்துறானே. அதனால் பொம்பளை பசங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், என்னோட சின்னவங்களாக இருந்தால் அக்கா, பெரியவங்களாக இருந்தால் தங்கச்சி, உங்கள் அக்கா மாதிரி நான் சொல்கிறத கேளுங்க. உங்கள்கிட்ட லவ் பர்பஸ் பண்ணுறாங்களா, உங்களுக்கு அவனை பிடிச்சிருக்கா, என்ன பண்ணுங்க, நீ என்னை விரும்புறியா, என்கிட்ட சொன்னியா, உன்னை உண்மையாலுமே என்னை நீ விரும்புகிறதா இருந்தால் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றியான்னு கேளுங்க. ஆமாம் சொல்லுவான். சரி, என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றியா, உண்மையாலே விரும்புறியா, உங்கள் வீட்டுக்கே என்னை கூட்டின்னு போங்க அப்படியே சொல்லுங்கள். உங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு போங்க, உங்கள் பேரண்ட்ஸுங்களாம் காமிங்க, யார் யாருன்னு காமிங்க. நான் அவங்கக்கிட்ட பேசணும். ஃபஸ்ட்டு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கான்னு பாருங்கள். பேக்ரவுண்டுனா பணம் காசு கிடையாது, நல்ல குணம், நல்ல அன்பு, உங்களை போனால் வச்சுக்கின்னு காப்பாற்றுற அளவுக்கு அவன்கிட்ட தன்னம்பிக்கை, அதுதான் பேக்ரவுண்டு. பேக்ரவுண்டுனா இந்த அக்கா நல்லா வசதியாக பார்க்க சொல்கிறாங்களா நினைக்காதீங்க, அதுவும் பேக்ரவுண்டு இல்லை, இதுவும் பேக்ரவுண்டு தான். அது மாதிரி பாருங்கள். இன்னொன்று, அவன் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டில் ஒத்துப்பாங்க, செஞ்சுப்பாங்க, எப்போ போனால் ஏற்றுக்க மாட்டாங்க, வேணான்னு சொல்லுவாங்க, நம்மளை பிரிச்சுடுவாங்க அப்படியே சொல்லிட்டு நிறைய சொல்லுவானுங்க. ஆனால் தயவு செஞ்சு அதெல்லாம் ஏற்றுக்காதீங்க. ஒருத்தன் உங்களை உண்மையாக லவ் பண்ணுறானா, நீ என்னை உண்மையாக தானே லவ் பண்ணுற, என்னைக்காக இருந்தாலும் அந்த வீட்டுக்கு கூட்டுன்னு போய் தானே போகிற, அதை இப்போவே இட்டுன்னு போ. உங்கள் அம்மா ஒத்துக்கலையா, பேசு, ஒத்துக்க வை, என்னை உங்கள் வீட்டுக்கு ஃப்ரெண்டாக கூட்டிகிட்டு போ, இவங்க தான் எங்கள் அம்மா, இவங்க தான் சொல்லு அப்படி சொல்லிட்டு போங்க. அவன் அப்படி கூட்டுன்னு போனான்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்கள மாத்திரம் விசாரிக்காதீங்க, அக்கத்தம் பக்கத்துலேயோ விசாரிங்க. ஏன்னா இப்போ கல்யாணம் ஆகாதனோட கல்யாணம் ஆனவன் தான் அதிகமாக ஏமாத்துறான். ஆமாம், இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா அவங்க லைஃப்பில் ஏமாந்துட்டாங்க. அவங்களுக்கு 2 குழந்தை. நான் இன்றைக்கி அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா. அவங்க கம்பெனியில் வேலை செஞ்சவங்க தான். அவருக்கு இன்னொரு கல்யாணம் ஆகி பசங்களாம் இருக்கான். ஆனால் அந்த அக்காவை அநியாயமாக ஏமாற்றிட்டாரு. இன்றைக்கி அந்த அக்கா நடுத்தெருவில் நிற்கிறாங்க. அந்த நிலைமை உங்கள் யாருக்கும் வரக்கூடாதுன்றதுனால தான் இந்த அக்கா நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு லவ் பண்ணுங்கள். லவ்வுக்கு நான் எதிரி கிடையாது, நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கினேன். ஆனால் அந்த லவ்வில் உண்மை இருக்கான்னு பாருங்கள். உண்மையாக லவ் பண்ணுறோம் உங்களுக்கோசரம் காத்துட்டு இருப்பான். நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன்னா இட்டுன்னு போவான், அவங்க ஃபேமிலியெல்லாம் காட்டுவான், ஓகேவா, காட்டி சம்மதிக்க வைப்பான். ஆனால் உங்களை லவ் பண்ணாமல் உங்கள் உடம்ப லவ் பண்ணுறான் பார், அவன் கட்டாயமாக இட்டுட்டு போக மாட்டான், ஓகேவா. அதே மாதிரி பப்ளிக்கில் அவங்கக்கிட்ட பேச மாட்டான். கேட்டால் கல்யாணத்துக்கு முன்னே பப்ளிக்கில் பேச வேணாம், பப்ளிக்கில் நிற்க வேணாம் அப்படியே சொல்லுவான். ஆனால் எவ்வளோ சீக்கிரம் உங்கள் மனசை கவரணுமோ அவ்வளோ சீக்கிரம் கவர்ந்துருவான், அவ்வளோ சீக்கிரம் உங்களை நாஸ்தி பண்ணுறான் கல்யாணம் ஆனவன். ஆனால் கல்யாணம் ஆகாதவன் பொறுமையாக இருப்பான், உங்களை உண்மையாக லவ் பண்ணுறவன் பொறுமையாக இருப்பான். நம்ம காத்திருப்பான், எவ்வளோ நாளானும் காத்திருப்பான், அவங்க ஃபேமிலிக்கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிப்பான், ஓகேவா. தயவு செஞ்சு கம்பெனியில் வேலை செய்கிற எல்லா பசங்களுக்கும் சொல்கிறேன், ஏமாந்துடாதீங்க. முக்கால்வாசி கல்யாணம் ஆனவங்க தான் ஏமாத்துறானுங்க. உஷாராக இருங்க. உங்கள் லைஃப்பை தொலைச்சிட்டு நடுத்தரில் நிற்காதீங்க. உங்களை வேலைக்கு அனுப்புறது எதுக்கு தெரியுமா, நான் வீட்டு சூழ்நிலைக்கோசம் தான் உங்களை வேலைக்கு அனுப்புகிறாங்க. பொம்பளை பசங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தது இது மாதிரி ஏமாந்து நடுத்தரில் நின்று கஷ்டப்பட்டு கையில் குழந்தையோட கஷ்டப்படுறதுக்கு இல்லை. பொம்பளை பசங்களுக்கு தைரியமோ தன்னம்பிக்கையும் வரணுன்றதால தான் சுதந்திரம் கொடுத்தாங்க. பொம்பளை பசங்களை படிக்க சொன்னதும் அதுக்கு தான், இந்த மாதிரி ஏமாந்து நடுத்தரில் நிற்க சொல்கிறதுக்கு இல்லை, புரியுதா. தயவு செஞ்சு எல்லா பொம்பளை பசங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க. படிக்கிற பசங்களுக்கு கூட தான் சொல்கிறேன், நீ அதுக்கு முன்னே படிக்கிறதுக்கு எப்படி போங்க. ஆனால் இப்போ நீங்கள் எப்படி போகிறீங்க தெரியுமா, ஒரு ட்ரெஸ்ஸு போடுறீங்க, ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்டு என்னத்துக்கு போடுறீங்க, கொஞ்சம் லாங்காக இறக்கி போடுங்க. உங்களை டிஷர்ட்டு போட வேணாம், ஜீன்ஸு போட வேணாம் நான் சொல்ல, போடுங்க, அதை அடக்க ஒடக்கமாக போடுங்க. நம்ம உடம்ப கட்டினா புருஷன் தான் பார்க்கணும், கண்டவன் பார்க்கறதுக்கு ட்ரெஸ்ஸு போடல, ஓகேவா. கொஞ்சம் இறக்கி போடுங்க டாப்பு. ஏன் கொஞ்சம் லூஸாக போட்டால் மாடர்னாக தெரியாதா, மாடர்ன்ற பேரில்
என்ன பண்ணுறீங்க தெரியுதா உங்களுக்கு? உங்கள் லைஃப்பையே தொலைக்கிறீங்க. என்ன எத்தனை பேர் இதனால் கெட்டு குட்டி சாராயி கையில் குழந்தையோட நடுத்தரில் நிற்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கம்பெனிக்கு பெற்றவங்க அனுப்புறது 10 ரூபா சம்பாரிச்சுன்னு வந்து சேர்த்து காதுக்கு மூக்குக்கு வாங்கி போட்டு நல்ல இடத்துல பொண்ணை கட்டி கொடுத்து அழகு பார்க்கணுன்னு உங்களை இது மாதிரி சீரடிச்சு நடுத்தரில் நிற்க வைக்கணும்னு பெற்றவங்க நினைக்க மாட்டாங்க. புரியுதா? ஏன் உங்கள் பெற்றவங்களாம் உங்களுக்கு கல்யாணம் பண்ண மாட்டாங்களா? அப்படியே நடுத்தரில் விட்டுருவாங்களா என்ன? எப்படியாப்பட்டவனாக இருந்தாலும் சரி, ஒரு பிச்சைக்காரன் அவன் கூட பொண்ணு பிறந்துச்சுன்னா கௌரவமாக கட்டி கொடுப்பான். அவன் சக்திக்கு ஏற்ற மாதிரி கட்டி கொடுப்பான். அதனால் பொம்பளை பசங்க தயவு செஞ்சு சேக்கடையில் போய் விழாதீங்க. உங்களை லவ் பண்ண வேணாம் சொல்ல, லவ் பண்ணுங்க, ஆனால் அது உண்மையான லவ்வாக இருக்கணும். இது மாதிரி வந்து விழுந்துடாதீங்க. விழுந்துட்டு நாளைக்கு கையில் குழந்தையோட நடுத்தரில் நின்று கதறாதீங்க. ஓகேவா? லைஃப் போயிடுச்சுன்னா ரெண்டாவது வராது. ஒரு வாட்டி தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை போயிடுச்சு, ரெண்டாவது எதுவுமே பண்ண முடியாது. வாழ்க்கையே தொலைச்சிடுவீங்க. நீங்கள் என்ன தான் படித்தாலும் இது பண்ணாலும். நாகரிகன்ற பேரில் என்னென்ன நடக்குது தெரியுமா? அந்த காலத்தில் யாவால் யுகம்னு இருந்தாங்க, அம்மனமாக இருந்தாங்க, ட்ரெஸ்ஸே இல்லாமல். அப்போவே கௌரவமாக தான் இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் நாகரிகம் சொல்லிட்டு இந்த பொம்பளை பசங்க பண்ணுறது இருக்குது, பார்க்க சைக்கிளை. சரி, அதெல்லாம் கூட விட்டுருங்க. கம்பெனிக்கு உங்களை எதுக்கு வேலைக்கு அனுப்புகிறாங்க? 4 ரூபா சம்பாரிச்சு வந்தால் அதை சேர்த்து வச்சு நாளைக்கு உங்களை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும், 4 இடம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், 4 பேரை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் உங்களை கம்பெனிக்கு அனுப்புகிறாங்களே கண்டி. இது மாதிரி லவ் பண்ணு, கல்யாணம் ஆனவனை லவ் பண்ணு, ஏமாந்து நடுத்தரில் நில்லு, குழந்தையோடனா ரோட்டில் போ அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க பெற்றவங்க. என்ன தயவு செஞ்சு கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன், நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, சம்பாதிக்கிறீங்களா, வீட்டில் கொடுங்க. உங்களுக்கு அந்த பையனை பிடிச்சிருதா தயவு செஞ்சு வீட்டில் சொல்லுங்கள். வீட்டில் சொல்லி அவங்கக்கிட்ட பேச சொல்லி அவனுக்கு என்ன பேக்ரவுண்டு, அவங்க அம்மா அப்பா யார், அவன் எந்த ஊர், அவனுக்கு கெட்ட பழக்கம் இருக்கா, ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருக்கா, எல்லாத்தையும் விசாரிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த லவ் பண்ணுங்கள். இல்லை உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு பயமாக இருக்கா, நீங்களே தைரியமாக போங்க. தைரியமாக போயிட்டு அவன் உங்களை எட்டுமே அவங்க வீட்டை காட்டலையா, இல்லை உங்ககிட்ட அவன் சொல்கிறதுக்கு தயங்குறானா, அப்பாவை கோழை உங்களை ஏமாத்துறதுக்கு சுழி போடுறான், அந்த வட்டத்துக்குள்ளே உங்களை இட்டுன்னு போகணுன்னு நினைக்கிறான். அதனால் அவன் வழியே போய் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அவனுக்கே தெரியாமல் போயிட்டு அவன் என்ன ஊர், அவங்க அம்மா அப்பா யார், அவனுக்கு எத்தனை அண்ணன் தம்பிங்க, அவனுக்கு கல்யாணம் ஆகிருக்கா ஆவலையா, நல்லவனா கெட்டவனா, நம்மளை ராஷ்டிரியில் வச்சுன்னு காப்பாற்றுவானான்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஏன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது. தயவு செஞ்சு அதை பண்ணுங்கள். ஏமாறாதீங்க, வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. தயவு செஞ்சு ஆம்பளைங்களுக்கும் சொல்கிறேன், பொண்ணுங்க வாழ்க்கையில் விளையாடாதீங்க. அந்த பாவம் உங்களை சும்மாவே விடாது. புரியுதா? என்ன கல்யாணம் ஆகிட்டு 9 பொண்ணுங்களை பார்த்துன்னு போயிட்டா எதுவாக இருந்தாலும் இது ஒன்று நினச்சினுக்கிறீங்களா? மகனை பொண்ணுங்களான்னு நினச்சாங்கன்னு வச்சுக்கோ, நாசம் ஆகிடுவீங்க நீங்கள். புரியுதா? மரியாதையாக சொல்கிறேன், எந்த பொண்ணுங்களையாவது நாசம் பண்ணுறீங்க தெரிஞ்சுது, பொண்ணுங்க எல்லாரையும் தூத்தி விட்டு உங்களை நாசம் பண்ணிவிடுவேன். நான் எத்தனை குடும்பம் அழிஞ்சு நடுத்தரில் நிற்கிதுறேன். ஏண்டா உங்களுக்கு தான் ஒரு வாட்டி கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன இன்னொரு பொண்டாட்டி, பொண்டாட்டிக்கிட்ட எல்லாத்தையும் அடுத்தவங்கிட்ட இருக்குதாண்ணா மானங்கிட்டவனே, உனக்கு 2 பொண்டாட்டி கேட்குதா? எவ்வளோ இருந்தாலும் சொல்கிறேன், கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிங்க வேறு மாதிரி ஆகிடுவீங்க. புரியுதா? எல்லா பொண்ணுங்களுக்கு, கம்பெனியில் வேலை செய்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. அவனுங்க வந்து உங்களை மயக்கி உங்கள் மைண்டை வந்து திருப்புறத்துக்கு என்னென்னவோ பண்ணுவானுங்க, ஏன் காலில் கூட விழுவானுங்க. ஆனால் உங்கள் மைண்டை மாற்றாதீங்க. மாற்றினீங்க நீங்கள் ஜீரோவாக ஆகிடுவீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு வீடியோ, இது 2வது பாகம் இன்னொன்று போடுறேன். தயவு செஞ்சு இதை பார்க்குறவங்க அந்த 2வது பாகத்தையும் பாருங்கள். ஓகேவா? நாளைக்கு 2வது பாகம் ஒன்று போடுறேன். நாளைக்கு இல்லை, இப்போவே போடுறேன். 2வது பாகம் பாருங்கள். பார்த்துட்டு தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் சரி ஏமாறாதீங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். 2வது பாகத்தை கன்ஃபார்மாக பாருங்கள். பார்க்குறவங்க எல்லோரும் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு அனுப்புங்க. ஓகே, பாய்.